அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப ரத்தின சுருக்கமான வார்த்தைகள். அதில் நிறைய அர்த்தமும் பொதிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு உள்ள விஷயம். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, அல் காசு என்ததுருல் மக்த். ஒருத்தன் வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான். பேச்சில் அர்த்தம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை. யார்கிட்ட போனால் பேசிக்கிட்டே இருக்கிறான். சில பேரெல்லாம் பார்த்தா பேசிக்கிட்டே இருப்பான். அவனை பார்த்து நம்மளுக்கே வெறுப்பாயிடும். அந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்பான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய கோபத்தை எதிர்பார்க்கட்டும் அப்படின்னா. திருப்பி ஒரு வார்த்தை சொன்னாங்க, வல் முஸ்தமிஉ யன்ததுரு ரஹ்மா. யார் தீனுடைய விஷயத்தை காது தாழ்த்தி கேட்குறாங்களோ அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்தை, அல்லாஹு தாலாவுடைய அருட்கொடையை கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. திருப்பி சொன்னாங்க, வத்தாஜிரு யன்ததுரு ரிஸ்க். யார் வியாபாரம் செய்கிறாரோ அல்லாஹ்வுடைய ரிஸ்கை எதிர்பார்த்திருக்கிறார். வல் முஹ்தகிரு. யார் பதுக்கி வைக்கிறாரோ யன்ததுரு லஅனா. அவர் அல்லாஹு தாலாவுடைய சாபத்தை எதிர்பார்த்திருக்கிறார் அப்படின்னா. திருப்பி கடைசியாக சொன்னாங்க, வல் நாயிஹத்து வல் முஸ்தமிஅத்து ஒமன் ஹவுலஹா யன்ததுரு அப்படின்னு சொன்னாங்க. அல்லது அலைஹின்ன அல் அதாபு அவில் லஅனா லஅனத்துல்லா. எந்த வீட்டில் ஒரு பெண்மணி ஒப்பாரி வச்சு அழுகிறாங்க, அந்த அழுகிறதையே ஒரு பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, வேடிக்கையாக அல்லது கேட்டுக்கொண்டு இருக்காங்க. இவங்க மீது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும், அல்லது சாபம் உண்டாகும், அல்லது வேதனை உண்டாகும் அப்படின்னா. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ரத்தின சுருக்கமானது. ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நிறைய பெருசாகவே பேசலாம். கண்டிப்பாக ஒருத்தர் வளவலன்னு பேசுகிறவர் கண்டிப்பாக நிறைய பொய் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் காது தாழ்த்தி கேட்குறாரோ கண்டிப்பாக அவர் அப்சர்வேஷன், அதாவது கிரகிக்க தன்மை உள்ளவர். அதே போல் வியாபாரம் செய்கிறவர் ரிஸ்க்கை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி வியாபாரத்தில் செய்கிறங்கிற பேரில் யார் பதுக்கி வச்சு விற்பாரோ, நல்ல விலை ஏற்றம் வச்சு விற்கிறார், கண்டிப்பாக அவர் மக்களுடைய சாபத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ அல்லாஹு தாலாவுடைய சாபத்தை ஏற்றுக்கொள்ளும். அதே போல் இறந்த வீட்டில், துஷ்டி உள்ள வீட்டில் அங்கே போய் தேவையில்லாமல் ஒப்பாரி வைக்கிறார். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு இடத்துல ஒப்பாரி வைக்கிற பெண்மணியை அடித்தாங்க. அப்போது கேட்டாங்க, அந்த அடிக்கும்பொழுது அவங்களுடைய மேலே உள்ள அந்த ஹோடினி, அந்த மேலே உள்ள அந்த நோஸ் பீஸ் மாதிரி உள்ளது கீழே விழுந்துருச்சு. இப்போ சொன்னாங்க, அமாலஹா ரஹ்மா, அந்த பெண்மணி மேலே நீங்கள் இறக்கப்படக்கூடாதான்னு சொன்னாங்க. இந்த பெண்மணி அழுகிறது காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க. அப்போ உண்மையிலேயே அவங்க மனப்பூர்வமாக அழுகலை. அப்போ ஒப்பாரி வைக்கிறது அப்படிங்கிறதும் இப்படித்தான் அப்படின்னா. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.